Hi, this is Vairamani. Welcome to my channel, Food Trends and Tricks. Every week I upload new videos, so please subscribe to receive the videos instantly in your mobile. சமையல் அறைக்கு போய் பார்த்தீங்கன்னா ஜீனி எல்லார் வீட்லையும் இருக்கும். ஜீனி டப்பா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சா கூட, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜீனியை வந்து நீங்கள் வந்து கிச்சனில் வந்து தூவி விட்டால் கூட வந்து அந்த ஜீனி மேலே வந்து எறும்பு முக்கிறதே இல்லை. அதை நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட நான் சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கேன். ஜீனி டப்பா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்குவாங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. ஒரு குலோப் ஜாம் பண்ணால் கூட வந்து அதை வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்குவாங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஜீனியில் வந்து எறும்பு முக்கிறது இல்லை. அதுக்கான காரணம் வந்து யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பட் வெள்ளத்துலையோ இல்லை பனை வெள்ளத்துலையோ ஈஸியாக எறும்பு வந்துடும். ஸோ அது ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த எறும்பு வராததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா வந்து அது ஃபுல்லாக கெமிக்கல். அதில் உள்ள கெமிக்கல்லாம் நான் இப்போ ஒன்றா வரிசைப்படுத்தி சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா வந்து நாளையிலேருந்து இல்லை, இன்றைக்கே நீங்கள் வந்து ஜீனி சாப்பிட்றத நிறுத்திடுவீங்க. பெரும்பாலான பேர் வந்து அந்த ஜீனியை வந்து அவாய்ட் பண்ணி நாட்டு சர்க்கரைக்கோ பனை வெள்ளத்துக்கோ கருப்பட்டிக்கோ மாறிட்டு இருக்காங்க. பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கருப்பட்டி காஃபி சாப்பிட்றவங்களாம் வந்து ரொம்ப ஏழைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் வந்து அந்த சுகருங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த ஜீனிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு வந்துச்சு. ஜீனி சாப்பிட்றவங்களாம் பணக்காரன், கருப்பட்டி சாப்பிட்றவங்களாம் ஏழை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. இன்னைக்கு உள்ள தலைமுறையில் வந்து அது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக வந்து கருப்பட்டி வந்து ஸ்டாப் ஆகி ஜீனிங்கிற வாழ்க்கை, ஜீனி தான் யூஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரு இதுக்கு வந்து நம்ம வந்து மாறிட்டோம். எறும்புக்கு தெரிஞ்சிருக்குங்க அது கெமிக்கல் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு, அதனால தான் அது மேலே அது வர்றதில்லை. இது வந்து கருப்பட்டி பனை வெள்ளத்துக்கு ஆன ரெக்கமெண்டேஷன் வீடியோவோ இல்லை விளம்பர வீடியோவோ கிடையாதுங்க. நீங்கள் சாப்பிட்ற ஜீனி வந்து இது வந்து நான் வந்து விஷம்னு நான் வெளிப்படையாகவே சொல்லலை, இது பாய்சன். அதில் உள்ள கெமிக்கல்லாம் நம்ம வரைப்பெடுத்து ஒன்றுன்னா சொல்கிறேன். நான் அதில் வந்து ப்ளீச்சிங் பவுடர் இல்லை குளோரின் அதை போட்டு தான் வந்து அந்த கரும்பு சர்க்கரையில தான் எடுக்கிறாங்க. ஆனால் கரும்பு சர்க்கரையை வந்து அதை அப்படியே காய வச்சு நம்ம கொடுத்தாங்கன்னா அது வந்து நாட்டு சர்க்கரையாவோ இல்லை வெள்ளமாவோ நமக்கு கிடைக்குது. பட் ஆனால் வந்து அதை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற பேரில் வந்து அதில் ப்ளீச்சிங் பவுடரு, குளோரின் இதெல்லாம் போட்டு அதை சுத்தப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா வந்து பாஸ்போரிக் ஆசிட் அதுவும் அதை போட்டு அதை க்ளீன் பண்ணுறாங்க. அப்புறம் சல்ஃபர் டை ஆக்சைடு, பாலி எலக்ட்ரோலைட்டு, காஸ்டிக் சோடா, சோடியம் ஹைட்ரோசல்ஃபைட்டு, இவ்வளோ கெமிக்கல் போட்டு அதை தயார் பண்ணி அதுக்கப்புறமா கடைசியில் அதில் வந்து என்ன தெரியுங்களா வருது? கார்பன் மட்டும்தான் அதில் இருக்குது. கார்பன் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியும்? கார்பன்னா வந்து கரி. அந்த கரியை தான் நீங்கள் டெய்லி சாப்பிட்றீங்க. அதுவும் நீங்கள் வந்து 6 மாதத்துக்குள்ள நீங்கள் சாப்பிட்டாகணும் தயாரிச்ச நாள்லேருந்து. அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து ஒரு வெளிப்படையான விஷமாயிடும். இது வந்து இன்டைரக்டான பாய்சன், அது ஒரு டைரக்ட் பாய்சனாகவே ஆயிடும். ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த ஜீனியை சாப்பிடணுமா? ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, அதை வந்து இந்த நடைமுறை வாழ்க்கையில் வந்து ஜீனி அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம், கருப்பட்டி இந்த நடைமுறைக்கு வழிமுறைக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ வாங்க. இந்த அதே மாதிரி ஸ்வீட் கடையில் தயாரிக்கிற லட்டு, பூந்தி, மைசூர் பாக்கு இதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து ஜீனியில் தான் தயார் பண்ணி ஆகணும். ஸோ அதுவும் இப்போ வந்து கருப்பட்டி பனை வெள்ளத்தில் தயார் பண்ணுறாங்க, வெள்ளத்தில் தயார் பண்ணுறாங்க, நாட்டு சக்கரை தயார் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு, அந்த மாதிரி ஒரு கல்ச்சருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வர பாருங்க. அதுதான் வந்து நமக்கும் நல்லது, எதிர்கால சந்ததிக்கு நல்லது. ஜீனி தயாரிச்ச நாள்ல இருந்து 6 மாசத்துக்குள்ள அதை நம்ம சாப்பிட்டாகணும். காரணம் ஏன்னா வந்து அதில் உள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு அந்த ரசாயனம் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து மஞ்சள் நிறமா மாறி ரொம்ப வீரியமுள்ள நஞ்சா மாறிடும். அதுக்காக தான் வந்து அது 6 மாசத்துக்குள்ள சாப்பிடணும். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த நீங்க சூப்பர் மார்க்கெட்லயோ இல்லை மளிகை கடையிலேயே வாங்குற சுகர் வந்து எப்போ தயாரிச்சதுன்னு? ஸோ எதுக்கு அந்த ரிஸ்க்லாம் எடுக்கிறீங்க? பெட்டர் டு அவாய்ட் சுகர். சக்கரை வியாதி இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு 15 வருஷமா இல்லை 20 வருஷமா சக்கரை வியாதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் சுகர் தாங்க, இந்த வெள்ளை சக்கரை தான், இந்த ஜீனி தான். ஸோ உங்கள் தாத்தா பாட்டிக்கோ இல்லை உங்கள் தாத்தா பாட்டியோட அப்பாவோட அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்கோ சுகரு இல்லை சக்கரை வியாதி இதெல்லாம் இருந்துதான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சக்கரை வியாதிங்கிற வார்த்தையை அதிகமாக கேள்விப்படுறதே வந்து நம்மளோட தலைமுறை தான். ஸோ நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த சக்கரை வியாதி அப்படிங்கிற இல்லாத ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா வந்து உடனே நீங்கள் வந்து ஜீனியை அவாய்ட் பண்ணுங்க. ஜீனியை தவிர்த்து நீங்கள் அதுக்குரிய சப்ஸ்டியூட்டான பனை வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, வெல்லம் இதுக்கு மாறுங்க.
நீங்கள் வீட்டில் வந்து ஸ்வீட் பண்ணிங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு 99% வந்து நீங்கள் வந்து வெல்லத்தை யூஸ் பண்ணுங்க. நீங்கள் பொங்கல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பாயாசம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த வகையான ஒரு ஸ்வீட் பண்ணுறதா இருந்தாலும், பூந்தி பண்ணாலும் லட்டு பண்ணாலும் நீங்கள் வெல்லத்தை யூஸ் பண்ணுங்கள். இப்போ கருப்பட்டியில் கூட வந்து கலப்படம் பண்ணுறாங்க. கருப்பட்டியில் வந்து கலரு நம்ம சுகரை போட்டு அதை அச்சில் போட்டு கருப்பட்டி ஃப்ளேவர் இதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ஒரிஜினல் கருப்பட்டிக்கும் இந்த கருப்பட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிங்க. இதை நான் வந்து கண்கூட நான் பார்த்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. எனக்கு கருப்பட்டி ஒரிஜினலாக எப்படி இருக்குன்றதை நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். பட் இப்போ உள்ள கருப்பட்டி பார்த்தீங்கன்னா வந்து மோல்டில் சுகரை காய்ச்சி அதை வந்து கருப்பட்டி ஃப்ளேவர் போட்டு மோல்டில் ஊற்றுற மாதிரி இருந்தது. அது பார்த்தவொடனே எனக்கு தெரிஞ்சிச்சு அது வந்து ஒரிஜினல் கருப்பட்டி கிடையாது, இது சுகரில் தயாரிக்கப்பட்ட கருப்பட்டி அப்படின்ட்டு. அது வந்து கொஞ்சம் ஒரு 50 ரூபா விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கிடுறாங்க. அப்படி வாங்காதீங்க. ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் விலை கூட தான். பட் இன்னைக்கு ஏன்னா வந்து இப்போ ஒரிஜினல் கருப்பட்டியோட கலாச்சாரத்தை நம்ம ஒழிச்சதுனால வந்து இப்போ நம்ம அதுக்கு மாறும்போது வந்து ஒரு அதிக விலை கொடுத்து தான் வாங்கணும். பட் காலப்போக்கில் நம்மளோட தேவைகள் அதிகமாகும் போது, உற்பத்தி அதிகமாகும் போது அதோட விலை வந்து கம்மியாக வாய்ப்பு உண்டு. ஸோ கருப்பட்டி கலாச்சாரத்துக்கு கண்டிப்பாக மாறுங்க. கொஞ்சம் டேஸ்ட் கம்மியானாலும் அதுதான் உடம்புக்கு நல்லது. எதிர்கால சந்ததியருக்கும் இன்றைய தலைமுறைக்கும் அதுதான் வந்து நல்லது. இப்போ உள்ள காலகட்டத்தில் அதிகப்படியான நோய், சர்க்கரை வியாதி, புற்றுநோய், கல்லீரல் நோய், கணைய நோய், இந்த மாதிரி எல்லா நோய்களுக்கும் முக்கியமான காரணம் வந்து இந்த வெள்ளை சக்கரை தாங்க. புற்றுநோய் ஒரு 25 வருஷம் 30 வருஷம் இந்த வாழ்வே மாயம் படம் வந்த காலகட்டத்தில எல்லாம் வந்து புற்றுநோய்ங்கிறது வந்து அப்படி ஒன்று இருக்குங்கிறதே வந்து அப்போதான் வந்து மக்களுக்கே தெரிய வந்துச்சு. அதுவும் படத்து மூலமாக தான் தெரிய வந்துச்சு. அது ஒரு தீர்க்க முடியாத வியாதி, அது யாரோ ஒருத்தருக்கு தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதை பார்த்தாவே பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து புற்றுநோய்ங்கிறது ஒரு சாதாரணமாகி போச்சு. அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறனால சாதாரணமாயிடுச்சோ இல்லையோ, பட் அது அதிகமாயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை விட வந்து இப்போ வந்து புற்றுநோய் வந்து அதிகமாயிடுச்சு. அது அதிகமானதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த வெள்ளை சக்கரை. இந்த வெள்ளை சக்கரை புற்றுநோய் உருவானதுக்கு அப்புறம் வந்து இந்த புற்று அணுக்கள் உடல்ல வந்து வேகமா வளர்றதுக்கு, பிற உறுப்புகளுக்கு பரவுறதுக்கு வந்து பிறழ்வுபட்ட மரபணு உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறதா வந்து அறிவியலாளர்கள் சந்தேகப்பட தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த வெள்ளை சக்கரை தான் அவங்க சொல்றாங்க, முக்கியமான காரணமா சொல்றாங்க. இப்போ ஜீனியோட தீமைகள் பத்தி, ஜீனி ஒரு பாய்சன்றதை பத்தி விளக்கமா சொன்னேன். அதே மாதிரி பனங்கருப்பட்டி எவ்வளவு வசதியானதையும் பத்தி சொல்றேன். நாட்டு வெள்ளத்தை காட்டிலும் ஜீனியை காட்டிலும் பனங்கருப்பட்டி வந்து ரொம்ப வசதியானது. அதை வந்து பொட்டாசியம், பாஸ்பரஸ், இரும்பு, துத்தநாகம், ஜிங்க் போன்ற கனிமங்கள்லாம் இருக்கிறதுனால வந்து உடலுக்கு வந்து ரொம்ப உறுதியானது. உடலுக்கு உறுதி சேர்க்கிறதுல ஒரு முக்கிய பங்காற்றுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.